சனம் ஷெட்டி வீட்டுல திடீர் இறப்பு ரொம்ப உடைஞ்சு போய் கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. போதைப் பொருள் வழக்குல அடுத்தடுத்து சிக்க போற பிரபலங்கள் யாரு? கிருஷ்ணாவுக்கு இப்ப 14 நாள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. வாங்க என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சனம் ஷெட்டி அவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். பொதுவா என்ன பிரச்சனை அப்படின்னாலும் அவங்க அதுக்கு குரல் கொடுத்து பேசுவாங்க. சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே ஆக்டிவா இருப்பாங்க. இந்த நிலையில நேத்து அவங்க பகிர்ந்த சமூக வலைதள பதிவை பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு ஆறுதலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சனம் ஷெட்டி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னோட இளைய சகோதரர் ராகுல் விபத்தில் சிக்கி இறந்து விட்டார். இந்த கொடூரமான நிகழ்வால் நானும் என்னுடைய குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கிறோம். இந்த இழப்பில் இருந்து நானும் என்னுடைய குடும்பமும் எப்போதும் மீள போவதில்லை. வாழ்க்கையில் இத்தனை கொடிய நிகழ்வுகளை எதனாலும் நியாயப்படுத்த முடியாது. என் அன்பு தம்பி ராகுல், எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாங்கள் உன்னை மறக்க மாட்டோம். நீ எங்க இருந்தாலும் மன நிம்மதியோட மகிழ்ச்சியா இரு. உனக்கு குட் பை சொல்ல முடியாது. இன்னொரு பக்கத்துல உன்னை நாங்க ரொம்ப அதிகமா சந்திப்போம். இந்த கடினமான நேரத்துல எங்களுக்கு ஆறுதலா இருக்கிற உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு சனம் ஷெட்டி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. சனம் ஷெட்டி அவங்களுடைய குடும்பமே இதனால ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. குழந்தையில தன்னோட தம்பியோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட்டு ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இதனால ரசிகர்கள் ஆறுதலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இதே போலதான் முரட்டு காலை, வாழ்வே மாயம், ராகவேந்திரா, மனிதன், ராஜாதி ராஜா இந்த படங்கள்ல எல்லாம் நடிச்ச புலியூர் சரோஜா அவங்களோட கணவர் சீனிவாசன் காலமாயிருக்காருன்னு செய்தி வெளியாகிருக்கு. இப்பதான் அவங்களுடைய செய்தி வெளியானதை தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை மதியம் 1:30 மணி வரைக்குமே அவருடைய உடல் வீட்டுல வைக்கப்படும் அப்படின்னும், ஏவிஎம் மின் மயானத்துல அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி வெளியாகிருக்குங்க. இதை தொடர்ந்து கிருஷ்ணா அவருடைய இந்த போதைப் பொருள் வழக்குல அவர் சிக்னதை தொடர்ந்து அவர் வாக்கு மூலம் என்ன கொடுக்க போறாரு, அவரு இதை யாருக்காச்சும் சப்ளை பண்ணிருக்காரா, அவருக்கு அடுத்து யாரு சிக்க போறாங்க, இந்த போதைப் பொருள் இவ்வளவு பெரிய பிரச்சனைய சினிமா உலகத்துல கொண்டு வந்திருக்கு. கிருஷ்ணாவை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்க உத்தரவிட்டிருக்காங்க. அதுபடி நடிகர் கிருஷ்ணா, கெவின் இவங்க 2 பேரும் ஜூலை 10ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்ல இருக்க போறாங்க. இவங்க கிட்ட விசாரணை பண்ணி இந்த விசாரணைகளை என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அடுத்தடுத்து யாராச்சும் கிட்ட விசாரணை பண்ண போறாங்களா, வேற யாராவதுக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிற வகையிலும் இந்த விசாரணைகள் போயிட்டு இருக்கு. மருத்துவ பரிசோதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிருஷ்ணா, கெவின் 2 பேரையுமே ஆஜர்படுத்தியிருக்காங்க. எழும்பூர் நீதிமன்றம் தான் இவங்களை 14 நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நம்ம சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.